Ironwood viewers எல்லாத்துக்குமே வணக்கம். நான் உங்களுடைய ஆதித் பேசுகிறேன். இனிது படத்துக்கு அப்புறம் தேநீர் விடுதி எஸ்எஸ் குமரன் மியூசிக் டைரக்டர் பூ கலவாணி படத்தில் அவருடைய பாட்டு கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவர் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணுற அடுத்த படம். நல்ல மியூசிக் டைரக்டர். அவரே டைரக்ட் பண்ணும்போது ப்ரொடியூஸ் பண்ணும்போது சொல்லணுமா, கண்டிப்பாக அதை விட பெட்டரான மியூசிக் தான் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பாட்டு கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிது படத்தில் வந்து ஒரு 18 வயசு காலேஜ் பையன். காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், கூப்பிட்டாங்க, ஜாலியாக நடிச்சுட்டு போயிட்டேன். இந்த படத்தில் வந்து தாடியெல்லாம் வச்சுட்டு போடி நாயக்கனூரில் பந்தல் போடுற ஒரு குடிகாரன் லந்து கொடுத்துட்டு சுற்றணும். அதுக்காக இப்போ வர்ற இது மாதிரி அடிதடி குத்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜாலியாக காமெடியாக படம் ஃபுல்லாக போயிடும். நானும் ஹீரோ நிறையா காமெடி பண்ணியிருக்கோம். படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குளிஞ்சு சிரித்தேன். பார்க்கும்போது உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரேஷ்மி. நான் இப்போ தேநீர் விடுதி ஆடியோ லான்ச்சில் இருக்கீங்க. படத்தோட பாடல்கள் பற்றி நான் ஆரம்பிக்கிறேன். எஸ்எஸ் குமரன் சார் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர். பூ கலவாணிலாம் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து அவரோட பேபி, அவரோட டைரக்ஷன். ஸோ அவரோட பேபிக்கு பாட்டு போடணுன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மியூசிக் இஸ் அ ஹிட். All the songs are very very nice. Each song has a different story to it. And என்னோட ஃபேவரட் என்னமோ இட்ஸ் a very very beautiful song. அவரே பாடியிருக்காரு. ஸோ இட்ஸ் a very very amazing song. படத்தை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் a comedy, romantic, village comedy. It's a lot of fun, lot of energy. It's a very spontaneous movie, so you will really enjoy it. We had a lot of fun shooting it. So please do watch it. You guys will have a blast. Thank you so much. வணக்கம், என் பேர் காளி. இந்த தேநீர் விடுதியில் எனக்கு இயக்குனர் டீ கடை வச்சு கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த டீ மாஸ்டர் ரோல் நான் பண்ணியிருக்கேன், சூரியன்ற ஒரு ரோல். படம் எனக்கு வந்து நடித்த மாதிரியே தெரியல, பயங்கரமான ஜாலியாக இருந்துச்சு ஸ்பாட்டில். ஏன்னா எல்லாருமே சிரிப்பாங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிப்பு வரும். அந்தளவுக்கு ஸ்பாட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அதுமாதிரி தேட்டரில் எல்லோரும் வந்து சிரிக்கணும்னு எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி. அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூ போன்ற மனதுக்கு சொந்தக்காரனான திரு குமரன் அவர்கள் கலவாணியை போல் இந்த மனதில் இந்த பாடல் மூலம் நம்மளை எல்லாம் கவர்ந்திருக்கிறார். அவருடைய சென்ற படங்களைப் போல இந்த படத்தில் பாடல் மிக இனிமையாக இருக்கின்றன. நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். குமரன் போன்ற புதியவர்களெல்லாம் தயாரிப்பாளர்களாக வந்ததற்காக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பிலே அவருக்கு எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படம் நிச்சயமாக பேசப்படக்கூடிய ஒரு படமாக, வெற்றி படமாக திகழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். தேநீர் விடுதி என்பது பொதுவாக கிராமங்களிலும் நகரங்களிலும் காலையில் நாம் அனைவரும் சந்திக்கின்ற ஒரு இடமாக இருக்கும். இந்த தலைப்பு எல்லோருக்கும் பொருத்தமான ஒரு தலைப்பு. திராவிட இயக்கங்கள் வளர்ந்ததும் இந்த தேநீர் விடுதியில்தான். இந்த தேநீர் விடுதி மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை சொன்ன இடமாகும். அதுபோல் இந்த படமும் நிச்சயமாக நல்ல கருத்துக்களை சொல்லி மாபெரும் வெற்றியை திரு குமரன் அவருக்கும் அவரது குழுவினருக்கும் பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை. அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேநீர் விடுதி, டீ கடை அப்படின்னு சொல்லாத ஒரு பேச தெரிஞ்ச மனுஷங்க யாரும் உச்சரிக்கிற வார்த்தை அது. அந்த டைட்டில் எவ்வளவு ஜனரஞ்சகமாக இருக்கோ அவ்வளவு இந்த படமும் ஜனரஞ்சகமாக இருக்கும், வெற்றி பெறும் அப்படிங்கிறது எனக்கு அதாவது மனசு அடியாழத்திலிருந்து உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா நம்ம எஸ்எஸ் குமரன் வந்து அவ்வளோ ஜனரஞ்சகமான மனுஷர். மியூசிக் டைரக்டர் அப்படின்னா வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்கெல்லாம் நேர் எதிர். பரபரப்பா அவசரமாக வார்த்தைகள் ஒரே வார்த்தை 2 தடவை உச்சரிப்பார் அவர். என்னை பொறுத்த வரைக்கும் குமரன் வந்து எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக இருக்கார். என்னுடைய படத்தில் என்னுடைய பூ அவருக்கு படம், அவருடைய சிச்சுவேஷன் சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியும் மற்ற மியூசிக் டைரக்டர் மாதிரி ஒரு 1 வீக் ஆகும் டியூன் போடுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனால் அடுத்த நாளைக்கு கூப்பிட்டு சார் டியூன் ரெடியாக இருக்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், குமரன் நான் வந்து ஒரு 6-7 மியூசிக் டைரக்டரை பார்த்து கொஞ்சம் புது மியூசிக் டைரக்டரை பார்த்துட்டு ஃபெடப் ஆகிருக்கேன். ஸோ ஒரே ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் வந்து கேட்டு நல்லா இல்லை அப்படின்னா இந்த கரெக்ஷன் பண்ணுங்க, இந்த இடம் சரியில்லை, இதை மட்டும் கொஞ்சம் நீட்டுங்க, இதை மட்டும் கொஞ்சம் மாற்றுங்கலாம் சொல்ல மாட்டேன். இதுதான் உங்கள் லைஃப் பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஆனால் மறுநாள் அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு டியூன் இன்னைக்கு கொடுத்தேன் அப்படின்னா மறுநாள் காலையில் என்னை கூப்பிட்டாரு. அப்போ உடனே போனேன் நான். அந்த டியூனை கேட்டு வெளியே வரும்போது என் கண்களில் கண்ணீர் இருந்தது. அந்த பூ படத்தோடைய ஆத்மாவை தொட்டிருந்தார் ஒரு ஹம்மிங்கில். ஈவன் அந்த டியூனை விட அந்த ஹம்மிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி, நடுவில் வர அந்த ஹம்மிங் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. டியூன் மட்டும் இல்லாமல் டியூன் போட்டு அதுக்கு அவரே லிரிக் எழுதி டம்மியாக ஒரு லிரிக் எழுதி ஒரு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியிருந்தார். ஒரு பல்லவி ஒரு சரணம் ஃபினிஷ் பண்ணியிருந்தார். அவ்வளோ ஃபாஸ்ட்டு. நீங்கள் தாங்க மியூசிக் டைரக்டர் அப்படின்னா, இல்லை சார் நான் நேற்றே முடிச்சிட்டேன் நான், பட் இன்னைக்கே கொடுத்தோம்னா என் ஒய்ஃப் வந்து தப்பாக எடுத்துக்குவாங்க, கொடுக்காதீங்க காலையில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டு. என்னுடைய பூ படம் முடிஞ்சு அடுத்த படம் நான் அடுத்த படம் இப்போ தான் 5-5-5 பண்ணிட்டு இருக்கேன் நான். அதுக்குள்ளே ஒரு 3-4 படத்துக்கு வெற்றி படங்களுக்கே மியூசிக் பண்ணிட்டு அடுத்து டைரக்டர் ஆகிட்டார். அவ்வளோ ஃபாஸ்ட்டு. இந்த ஒரு மாலை பொழுது சாங் கேட்டப்போ எனக்கு கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவ்வளோ இனிமையாக இருந்தது. ஆனால் அதனுடைய கட்டிங்ஸ் இதுவும் சரி, அவருடைய ஸ்பீடு மாதிரியே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. இந்த மாலை பொழுது பாட்டில் இருக்கிற இந்த டியூன் முன்னாடியே எனக்கு காமிச்சார் எஸ்.எஸ். குமரன். இதுக்கு யாரை மியூசிக் யாரை எழுத போகிறீங்க, லிரிக் எழுத வைக்க போகிறீங்க அப்படின்ன உடனே யாரை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நான் சொன்னேன், நான் என்னுடைய படத்துக்கு முத்துக்குமார் எல்லா பாட்டும் எழுதுறாரு, நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே பாட்டும் சரி, பாடலுடைய அர்த்தமும் சரி, வார்த்தையும் சரி இந்த டியூனுக்கு அப்படியே உட்காரும் அப்படின்னு அதே மாதிரி பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் முத்துக்குமார். ஆனால் உறுதியாக சொல்லுவேன், இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான வெற்றி படம். வாழ்த்துக்கள் வெற்றி குமரன், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் ராமநாராயணன் சார் அவர்களுக்கும், தமிழின் மிகச்சிறந்த படைப்பாளிகளில் ஒருவரான எஸ். ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், எங்கள் இயக்குனர் சசி சார் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். எஸ்.எஸ். குமரன் சசி சார் தான் எனக்கு முதல் முறையாக வந்து அவருக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். அந்த பூ திரைப்படத்தில் சூச்சு மாறி பாட்டு, அந்த பாட்டு தான் முதல் முறையாக நான் நினைக்கிறேன். சூச்சு மாறி. அதுக்கு பிறகு வந்து ஆவாரம்பூ, எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஆவாரம்பூ பாட்டு எழுதிட்டு இருக்கோம். நான் சொல்ல சசி சார் எழுதிட்டு இருக்காரு. நான் 6வது வரி சொல்லும்போது ஒரு 4வது வரியிலேயே அந்த பேடு மேலேயே படுத்து அழுதுட்டு இருக்காரு. நான் இது கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குற டேபிள்லாம் அப்படியே தண்ணியாக இருக்கு. அதுக்கு பிறகுதான் கேள்விப்பட்டு அந்த டியூன் கேட்ட பிறகும் முதல் முறையாக அந்த மெட்டை ஒரு குமரன் சார் வீட்டில் கேட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் வெளில வந்துட்டாராம். குமரன் சார் சொன்னார், அந்த மெட்டை கேட்டு எதுவுமே சொல்லாமல் வெளில வந்துட்டு அவர் பாட்டு வெளில போயிட்டாராம். இவர் என்ன நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரா கொடுக்கலையா இன்னும் தெரியலையே அப்படின்ட்டு இவரும் பின்னாடியே வந்து பார்த்தா வாசலில் காலிங் பெல் பக்கத்தில் சாஞ்சி நின்று அழுதுட்டு இருந்தார் அப்படின்னாரு. அந்த மாதிரி இசைக்கு மட்டுமே இந்த மனசை உருக்குகிற, கரையை வைக்கிற ஒரு சக்தி உண்டு. அப்படி ஒரு நல்ல இசைக்கு சொந்தக்காரர் எஸ்.எஸ். குமரன் அவர்கள். தொடர்ந்து நிறைய படங்கள் அவர் கூட நான் பணியாற்றிருக்கேன். பூக்கு பிறகு நெல்லு திரைப்படத்தில் என்னுடைய மகனை பாட வச்சிருக்காரு. களவாணி நசீர் வந்திருக்காரு. களவாணியில் அந்த டம்மா டும்மான்ற அந்த பாட்டு எல்லா குழந்தைகளுக்கும் பிடித்த ஒரு பாட்டு. ஒரு உற்சாகமான ஒரு மனிதர் குமரன் அவர்கள். எப்பவுமே வந்து ஒரு நதியில் மிதக்கிற இலை அதன் போக்கில் செல்வதை போல ஒரு படித்தது டிஎஃப்டி ஒளிப்பதிவு கேமரா, பண்ண வந்தது இசை, இப்போ பண்ணிட்டு இருக்கிறது டைரக்ஷன். நாளைக்கு வந்து ஒரு வெவ்வேறு பரிமாணங்கள் நோக்கி நகர்ந்து போகலாம். அபாரமான தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரர். அந்த தன்னம்பிக்கை தான் இந்த தேநீர் விடுதி என்கிற அந்த படமுறை அவரை அழைத்து வந்திருக்கிறது. நிச்சயம் அந்த தன்னம்பிக்கை வெவ்வேறு வெற்றியின் சிகரங்களை நோக்கி அவரை அழைத்து செல்லும். அவருக்கும் படக்குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எஸ்.எஸ். குமரன் என்னுடைய ஒரு நல்ல நண்பர். இந்த படத்தினுடைய கதையை ஒரு முறை அவர் என்னிடம் சொல்லி இதை பற்றி அபிப்பிராயம் கேட்டார். நான் அந்த கதையை கேட்டேன். ரொம்ப ஒரு மாறுபட்ட கதாபாத்திரங்கள், ரொம்ப வாழ்க்கையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை.